ஸோ இந்த 2026 மிதுன ராசிக்கு கோச்சார ரீதியாக எப்படி இருக்குங்க? மிதுன ராசிக்காரங்கள் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்பக்கூடிய சூழ்நிலையில இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையவே வெறுத்து பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் பார்த்து யாரையுமே நம்பக்கூடிய சூழ்நிலையில அவங்க இல்லை. நண்பர்களை நம்பல, சொந்த பந்தத்தை நம்பல, வீட்டிலேயே குடும்பத்தையே நம்பல, நம்ம ஜோசியர்களையும் நிறைய பார்த்து ஏமாந்து போய் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இப்போ நாம் சொல்லக்கூடிய பலனை எப்படி நம்புவாங்கன்னு எதிர்பார்க்கறது? ஆனால் நம்ப சொல்லுங்க, நம்பிதான் ஆகணும். இந்த டைம் இந்த பலன் அவர்களுக்கு தான். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்றதை மட்டும் எழுதி வச்சுக்க சொல்லுங்க. இந்த வருடத்துல இந்த கடந்த 3 வருட காலங்கள் 4 வருட காலங்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, எவ்வளவு இழந்தாங்களோ, எவ்வளவு லாஸ் ஆனாங்களோ, அது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்க சொல்லுங்க. இந்த வருஷத்துல ஒவ்வொன்னா அதை டிக் பண்ணிட்டு வர சொல்லுங்க. எல்லாமே சக்சஸ் பண்ணி இந்த வருஷத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. சிறப்புங்க. ஏன்னா இப்போ ஜென்ம குருவா இருந்தாரு, அவர் இப்போ 2ஆம் இடத்துல வராரு, அது உச்ச குருவா வர வராரு. அது எப்படி இங்க இருக்கும்? அதாவது இப்ப ஜென்ம குரு தான் இப்போ 1008 குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறதே இந்த ஜென்ம குரு தான். இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய இடங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்ப இந்த இடங்களை அந்த குரு பார்க்கறதுனால தான் கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்ட இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி இவங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த கடகத்துக்கு அந்த குரு போறாரு. அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக இவங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார். இவங்க வாழ்க்கையில உயரத்தை இவங்க பாத்தீங்கன்னா நினைத்த உயரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். இவங்க சம்பாதனை பண்ணி அந்த சம்பாதனையை மூலியமாக இவங்க 10 பேர்த்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி, வருமானம், நடை, உடை எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த உச்ச குரு